பயிற்சி வகுப்பிற்கு வருகை புரிந்துள்ள ஆசிரிய பெருமக்களையும் தலைமை ஆசிரிய பெருமக்களையும் மகிழ்ச்சியுடன் 3ஆம் பருவ பயிற்சிக்கு வரவேற்கின்றோம். 3ஆம் பருவ பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களிடம் ஒரு கேள்வி. எண்ணும் எழுத்தும் திட்டம் வருவதற்கு முன்னாடி நம்மளுடைய கணக்கு வகுப்பறை, மாணவர்களின் கற்றல், ஆசிரியர்களின் கற்பித்தல் எப்படி இருந்துச்சு? எண்ணும் எழுத்தும் வந்த பிறகு எப்படி இருக்கு? மனசுக்குள்ளேயே ஓட்டி பார்த்தீங்களா? ஆமாங்க. கணக்கு பாடங்கிறது ஒரு கருத்தியல் சார்ந்த பாடம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய வகுப்பறையில் செயல்பாடுகள் அப்படின்றது குறைவாக இருந்துச்சு. கணக்கு வகுப்பறையில் கரும்பலகையின் பயன்பாடு மிக அதிகமாக இருந்துச்சு. பாட புத்தகத்தில் உள்ள கணக்குகளை ஆசிரியர் கரும்பலகையில் செய்து காட்ட மாணவர்கள் தங்களுடைய குறிப்பேடுகளில் எழுதிக்குவாங்க. பிறகு அவர்கள் குழுக்களாகவோ தனியாகவோ பாடப்புத்தக பயிற்சி கணக்குகளை குறிப்பேட்டில் எழுதி வந்து காண்பிப்பாங்க. இந்த வழக்கமான நடைமுறை எண்ணும் எழுத்தும் வந்த பிறகு எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? மாணவர்களுடைய மனநிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. கணக்கு பாடத்தின் மீது ஒரு பயமோ தயக்கமோ இல்லாத நிலையை உருவாக்கியிருக்கு. கரும்பலகையை தாண்டி கற்கள், மணிகள், படங்கள் அப்படின்னு துணைக்கருவிகளை பயன்படுத்தி செய்து பார்த்து கற்கும் நிலையை உருவாக்கியிருக்கு. ஒவ்வொரு செயல்பாடும் மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் வகையில் அமைஞ்சிருக்கு. செயல்பாட்டினை செய்யும் போதும் பயிற்சி நூல் செய்யும் போதும் அவர்களின் சிந்தனை ஆற்றல் மிக அதிகமாக வளர்ந்திருக்கு. எந்த ஒரு செயலையும் ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு சிந்தித்து செயலாற்றக்கூடிய மாணவர்களா இந்த எண்ணும் எழுத்தும் மாற்றிருக்கு. மாணவர்களின் தனித்திறன் மிக அதிகமாக வளர்ந்துருக்குங்க. ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய தனித்திறனை வெளிப்படுத்த அதிக வாய்ப்பை இந்த எண்ணும் எழுத்து வகுப்பறை உருவாக்கி கொடுத்துருக்கு. நானே உருவாக்குவேன், என் பக்கம், செயல் திட்டங்கள் ஆகியவற்றில் மாணவர்களின் தனித்திறன் வெளிப்பட்டதை நீங்களே பார்த்தீங்க தானே? இதே மாதிரி எண்ணும் எழுத்தும் திட்டத்தினுடைய மற்றொரு முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலைக்கு ஏற்ற கற்றல். முன்னாடிலாம் மாணவர்களிடம் வகுப்பு நிலைக்கான புத்தகமும் பயிற்சிகளும் மட்டுமே இருந்தது. ஆனால் இப்போ மாணவர்கள் வகுப்பு நிலையில் இருந்தாலும் வகுப்பு நிலைக்கு கீழே அரும்பு, மொட்டு, மலர் என எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களின் நிலைக்கு ஏற்ற பாடப்பொருள், செயல்பாடுகள், பயிற்சிகள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால மாணவர்கள் தங்கள் நிலையிலிருந்து படிப்படியாக முன்னேறி வகுப்பு நிலைக்கு வரும் முயற்சி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது நாம் எல்லாருக்குமே தெரியும். இப்போது நம்ம வகுப்பறைகளை நுழைஞ்சோடனே எப்படி இருக்குது? ஒரே வண்ணமயமாக இருக்குல்ல? இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுதுங்க. அப்போ மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? நாம் செய்த துணைக்கருவிகள், மாணவர்கள் செய்த படைப்புகள்னு களஞ்சியங்கள் தோறும் கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வண்ணமயமான வகுப்பறை மாணவர்களுடைய கற்றல் ஆர்வத்தை தூண்டி நம்மளுடைய வேலையை எளிமையாக்கிடுச்சுல்ல. அப்புறம் மற்றொரு மைல்கள் அப்படின்னா ஆசிரியர் மாணவர் இடைவெளி. இப்பெல்லாம் ஆசிரியர் ஒரு நாள் பள்ளிக்கு வரலனாலும் மாணவர்கள் அந்த ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. டீச்சர், இன்னைக்கு ஏன் நீங்கள் வரல? நீங்கள் நாளை கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு நம்மளை கூப்பிடுற அளவுக்கு இடைவெளியை குறைச்சிருக்கு. அதே போல் பாடம் சார்ந்த சந்தேகங்களை பயம் இல்லாமல் ஆர்வத்தோட கேட்குற நிலையை இந்த எண்ணும் எழுத்தும் அதிகமாக்கியிருக்கு. இப்படி பல நல்ல மாற்றங்களை நமது எண்ணும் எழுத்தும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அடுத்ததாக எண்ணும் எழுத்தும் வளர்ச்சி. முதல் 2 பருவங்களில் நம்மளுடைய கணக்கு பாடப்பொருள் சார்ந்த புரிதல் மாணவர்களிடம் தெளிவாக ஏற்படுவதற்கு நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் எப்படி செய்தார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு கணித கருத்தையும் மாணவர்கள் உண்மை பொருள்களை கொண்டும் தாங்கள் தயாரித்த துணைக்கருவிகளை கொண்டும் செய்து பார்த்து கற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி அந்த செயல்பாடுகள் விளையாட்டு, கதை, கலந்துரையாடல், வினாடி வினா, வரைதல், வண்ணமிடுதல், பொம்மலாட்டம், பாடல் இப்படி பல முறைகளில் மாணவர்கள் தங்களை அறியாமலேயே புதிய புதிய பாடப்பொருள்களை கற்றுக்கொள்ள வழிவகுக்கும் வகையில்
ஒவ்வொரு செயல்பாடும் அமைஞ்சிருந்துச்சு. இந்த செயல்பாடுகள் எங்கே நடைபெற வேண்டும்? இது என்ன கேள்வி அப்படின்னு பார்க்குறீங்களா? சும்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த செயல்பாடெல்லாம் எங்கே நடைபெறணும்? வகுப்பறையிலையா? நம்மளுடைய மைதானத்திலா? குழுவிலா? நீங்கள் சொல்லலாம், இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே செயல்பாடு நடக்குமே அப்படின்னு கூட யோசிக்கலாம். மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் அனைத்து இடங்களுமே செயல்பாடு நடைபெறும் இடம்தான் அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க, அப்படிதானே? இது எல்லாமே செயல்பாடு நடக்க துணை புரியும் இடங்கள் தாங்க. அப்போ செயல்பாடு நடக்க வேண்டிய இடம் எது? இப்போ கரெக்டாக யோசிச்சிங்கல்ல, அதே தான். மாணவர்களின் மனதில்தான் செயல்பாடு நடைபெற வேண்டும். மாணவர்களின் மனதில் நடந்தால்தான் அது அவனுக்கு அனுபவமாக மாறி வாழ்க்கையில் என்றும் மறக்காமல் இருக்கும். மனசில் எப்படி செயல்பாடு நடக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குங்களா? இப்போ நாம் 2ஆம் பருவத்தில் கிராமை கிலோகிராமாக இனமாற்றம் செய்யும் செயல்பாட்டை செஞ்சாங்க. ஒரு தராசை எடுத்துக்கிட்டாங்க, ஒரு பக்கம் 1 கிலோ எடைக்கல் வச்சாங்க, இன்னொரு பக்கம் 100 கிராம் எடையுள்ள பொருள். 2 பக்கமும் தராசு சமமாகலை. அடுத்து மேலும் ஒரு 100 கிராம், அடுத்து ஒரு 100 கிராம், இப்படி 2 பக்கமும் சமமாகிற வரைக்கும் தராசில் அந்த கிராம் கற்களையும் 100 கிராம் அளவுள்ள பொருளையும் வச்சுக்கிட்டே போனாங்க. 100 கிராம் சேர்ந்த உடனே தராசு தட்டு சமமானதை பார்த்தாங்க. அதிலிருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க? 1000 கிராம் என்பது 1 கிலோகிராம். இப்போ உண்மை பொருள்களை பயன்படுத்தி அவர்கள் ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் எங்கே போகணும்? 2000 கிராம் சேர்ந்தா எத்தனை கிலோகிராம், 4000 கிராம் சேர்ந்தா எத்தனை கிலோகிராம், 3 கிலோகிராமிற்கு எத்தனை கிராம். இந்த சிந்தனை எங்கே நடைபெறணும்? மாணவர்களின் மனதில். ஸோ மாணவர்களின் மனதில் சிந்தனையை தூண்டக்கூடிய செயல்பாடுகள் இந்த 3ஆம் பருவத்தில் சற்று கூடுதலாக வச்சுருக்கோம். அப்படின்னா கடந்த 2 பருவங்களில் இருந்த செயல்பாடுகள் எண்ணிக்கையை சற்று குறைச்சிட்டு மாணவர்களின் சிந்தனையை தூண்டக்கூடிய செயல்பாடுகளின் எண்ணிக்கையை சற்று அதிகப்படுத்திடும். இது இந்த பருவத்தில் எடுக்கும் சின்ன முயற்சி. அடுத்தடுத்த பருவங்களில் இந்த சிந்தனையை தூண்டக்கூடிய செயல்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். ஸோ இதன் மூலமாக உண்மை பொருளில் இருந்து மாணவனுடைய சிந்தனைக்கு கற்றல் நிலையை எடுத்து செல்வது தான் இந்த 3ஆம் பருவம். அடுத்து நாம் பார்க்க போகிறது 3ஆம் பருவம், கணக்கு கற்றல் கற்பித்தல் திட்டம். 3ஆம் பருவத்தில் நமக்கு மொத்த வேலை நாட்கள் 78. ஒரு வாரத்திற்கு கணக்கு பாட வேலைகள் 3 நாள்கள் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் மொத்தமாக இந்த பருவத்தில் 4 மற்றும் 5ஆம் வகுப்பிற்கான கணக்கு பாட வேலைகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 40 பாட வேலைகள். இதில் புதிய பாடப்பொருளை கற்பிப்பதற்கான செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ள பாட வேலைகள் எத்தனை அப்படின்னா 4ஆம் வகுப்பிற்கு 19, 5ஆம் வகுப்பிற்கு 25 பாட வேலைகள். அடுத்ததாக வலுவூட்டும் செயல்பாடுகள். இது என்ன புதிதாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அட்டவணை முடிச்சிடுவோமா? வலுவூட்டும் செயல்பாடுகள் 4ஆம் வகுப்பிற்கு 12 பாட வேலைகளும் 5ஆம் வகுப்பிற்கு 6 பாட வேலைகளும் ஒதுக்கியிருக்கோம். மீதமுள்ள நாள்கள் எத்தனை? 9. இந்த 9 பாட வேலைகள் உங்களுக்கானது. இந்த 9 பாட வேலைகளும் பாடப்பொருளை எப்படி கொண்டு போகிறது, என்னென்ன செயல்படுத்தலாம் அப்படிங்கிற எல்லாமே நீங்களே செய்து கொள்ளலாம். சரி வாங்க, வலுவூட்டும் செயல்பாடுன்னா என்னென்னு பார்க்கலாமா? புதிய பாடக்கருத்துக்களை அறிமுகப்படுத்தும் பொழுதும் அதற்கு அடுத்த பாட வேலையும் இதே கருத்து சார்ந்த புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாட வேலையை ஒதுக்கியிருக்கோம். மேலும் ஒரு சில அறிந்த பாடக்கருத்துக்களையே கற்கும் பொழுது ஒரு பாட வேலை பத்தாது, இன்னொரு பாட வேலை கூடுதலாக இருந்தால் தான் மாணவர்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நாம் எங்கெல்லாம் நினச்சோமோ, நீங்கள் எங்கெல்லாம் நினச்சிங்களோ அந்த இடத்துலையும் இந்த வலுவூட்டும் செயல்பாடுக்கான பாட வேலையை சேர்த்துருக்கோம். இது எதுக்காக இந்த பருவத்தில் சேர்த்தோம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க உங்களுடைய கருத்து. பெரும்பான்மையான ஆசிரியர் பெருமக்கள் தெரிவித்த கருத்து என்ன அப்படின்னா, ஒரு பாடப்பொருளை வலுவூட்டுவதற்கும் அப்பாடப்பொருளில் நல்ல புரிதல் ஏற்படுவதற்கும் எங்களுக்கு
கூடுதல் கால அவகாசம் தேவை அப்படின்னு நீங்கள் கேட்டதின் அடிப்படையில் தான் இந்த பருவத்தில் இந்த வலுவூட்டும் செயல்பாடு சேர்த்துருக்கோம். நம்முடைய எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஆசிரியர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து ஒவ்வொரு பருவத்திலேயும் ஆசிரியர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் மேலும் மேலும் தன்னை மெருகூட்டிக் கொண்டே வருகிறது. அந்த வகையில் இந்த பருவத்தில் இந்த வலுவூட்டும் செயல்பாடு பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பாட வேளையில் ஆசிரியர் தம்முடைய மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் தாங்களே செயல்பாட்டை வடிவமைத்து கற்பிக்கலாம். பயிற்சிகளும் கொடுக்கலாம். கட்டகம் வாரியாக செயல்பாடுகள். இந்த பருவத்தில் 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கு மொத்தம் 6 கட்டகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டகம் வடிவியல், 2 எண்கள், 3 பணம், 4 பின்னங்கள் 1. 5வது கட்டகம் காலம் அப்படிங்கிறது 4ஆம் வகுப்பிற்கும், பின்னங்கள் 2 அப்படிங்கிறது 5ஆம் வகுப்பிற்குமான கட்டகம் 6 அளவைகள். இந்த 6 அளவைகள்லையும் ஒவ்வொரு கட்டகத்திலும் எத்தனை செயல்பாடுகள் இருக்குதுன்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். மொத்தம் 31 செயல்பாடுகள் நம்மளுடைய ஆசிரியர் கையேட்டில் இந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ள செயல்பாடுகளின் எண்ணிக்கை 31. இதை தான் நம்ம முந்தைய அட்டவணையிலே பார்த்தோம். அதில் 4ஆம் வகுப்பிற்கு 19 கற்பித்தல் பாட வேலைகள், 12 வலுவூட்டும் செயல்பாடுகள்னு பார்த்தோம். இப்போ இதில் பாருங்கள், அந்த வலுவூட்டும் செயல்பாடுன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு முதல் பாடம் பாருங்களேன். வடிவியலில் மொத்தம் 4 செயல்பாடு இருக்குது. அதில் 3 செயல்பாடு 4ஆம் வகுப்பிற்கு வலுவூட்டும் செயல்பாடு தான். அப்போ ஒரே ஒரு புதிய பாடப்பொருள் இருக்குது. அதுக்கு அடுத்த 3 நாள்களும் அந்த முதல் நாள் கற்றுக்கொண்ட பாடப்பொருள் சார்ந்து நீங்களே அந்த பாடக்கருத்தை வலுவூட்டும் வகையில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். முதல் கட்டகத்தில் 5ஆம் வகுப்பிற்கு வலுவூட்டும் செயல்பாடு கொடுக்கல. 4 நாள்களும் புதிய புதிய பாடக்கருத்துக்கள், ஆனால் எளிமையான பாடக்கருத்துக்கள் தான். அதனால தான் அங்கே வலுவூட்டும் செயல்பாடு கொடுக்கல. இப்போ 2வது கட்டகம் பாருங்கள், எண்கள். மொத்தம் 10 செயல்பாடுகள் இருக்குது. அதில் 7 செயல்பாடுகள் புதிய பாடப்பொருளும் 3 செயல்பாடுகள் வலுவூட்டும் வகையிலும் கொடுத்துருக்கு. இது வகுப்பிற்கு வகுப்பு மாறுபடும். ஏன்னா இப்போ ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் வகுப்பிற்கு ஒரு புதிய பாடப்பொருளாக இருக்கும். அன்றைக்கி 5ஆம் வகுப்பிற்கு வலுவூட்டும் செயல்பாடு மட்டும் இருக்கலாம். அல்லது 5ஆம் வகுப்பிற்கு ஒரு புதிய பாடப்பொருள் இருக்கும். அன்றைக்கி 4ஆம் வகுப்பிற்கு வலுவூட்டும் செயல்பாடு மட்டும் இருக்கலாம். அல்லது 2 வகுப்புகளுக்கும் சேர்த்தே கூட ஒரு நாள் வலுவூட்டும் செயல்பாடு இருக்கலாம். ஸோ வலுவூட்டும் அப்படிங்கிறது முந்தைய நாள் கற்றுக்கொண்ட பாடப்பொருள் சார்ந்த கூடுதல் புரிதலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பாடவேளை. நம்முடைய ஆசிரியர் கையேட்டில் முதல் 2 பருவங்களில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், அப்படியே நானும் சொல்கிறேன், சரியாக இருக்கான்னு ஒப்பிட்டு பார்த்துக்குவோமா? ஆசிரியர் கையேட்டில் கட்டகங்கள் தொடங்கும் பொழுது ஒவ்வொரு கட்டகத்தின் தொடக்கத்திலும் கற்றல் விளைவுகள் இருக்கும். இந்த கற்றல் விளைவுகளில் 4ஆம் வகுப்பில் மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கற்றல் விளைவுகளின் பட்டியலும் 5ஆம் வகுப்பில் தெரிந்து கொள்ள வேண்டிய கற்றல் விளைவுகளின் பட்டியலும் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த கற்றல் விளைவுகளுக்கு கீழே பாடநூல் ஒருங்கிணைப்பு. இந்த கட்டகத்தில் எந்தெந்த கற்றல் விளைவுகள் படிக்க போகிறோமோ அது சார்ந்த பாடப்பொருள் நம்முடைய பாடப்புத்தகத்தில் எந்த பக்கத்திலிருந்து எந்த பக்கம் வரை உள்ளது அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பு இந்த பாடநூல் ஒருங்கிணைப்பில் கொடுத்துருப்போம். அதுக்கு அடுத்து கீழே என்ன இருக்கும் அப்படின்னா, இதுவரை கற்றவை. தற்பொழுது புதிதாக படிக்க போகிற அந்த பாடப்பொருள் சார்ந்து இதற்கு முன்னாடியே மாணவர்கள் தெரிந்திருக்க வேண்டிய முன்னறிவு என்னென்ன, அரும்பு நிலையில், மொட்டு நிலையில், மலர் நிலையில் என்னெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு நினைவூட்டல் செய்கிறதுக்கு வசதியாக இந்த இதுவரை கற்றவை அப்படிங்கிற பகுதி கொடுக்கப்பட்டிருக்கும். இதற்கு அடுத்து இருக்கிறது செயல்பாடு. அந்த கற்றல் விளைவு சார்ந்து அதை எப்படி மாணவர்களுக்கு புரிதல் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். இதற்கு அடுத்து நாம் செய்ய போகிறது செயல்பாடு. ஒரு குறிப்பிட்ட கற்றல் விளைவை மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு வழிமுறையில் நாம் எழுதியிருப்போம். அதை வகுப்பறையில் செயல்படுத்துவோம். இதுதான் செயல்பாடு. செயல்பாட்டின் இறுதியில் இருப்பது பயணம் செய்வோம். இந்த பயணம் செய்வோம் பகுதியில் செயல்பாடு முடிந்தவுடன் மாணவர்கள் பாடநூலில் எந்தெந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும் அல்லது பயிற்சி நூலில்
மாணவர்களின் நிலைக்கு ஏற்ற எந்தெந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்பது சார்ந்த குறிப்பு அங்கே இருக்கும். அந்த அடிப்படையில் மாணவர்களை செய்ய சொல்லுவோம். கடைசியாக சில செயல்பாடுகளில் செயல் திட்டம் இருக்கும். இது அந்த செயல்பாடு சார்ந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் அங்கேயே செய்கிற மாதிரியும் வீட்டில் செஞ்சுட்டு வர மாதிரியும் கொடுத்துருப்போம். இதுதான் நம்மளுடைய ஆசிரியர் கையேட்டில் இருக்கக்கூடியவை. இந்த 3ஆம் பருவத்தில் ஆசிரியர் கை செயல்பாடு அப்படிங்கிற பகுதி இருக்குது பார்த்தீங்களா? அந்த செயல்பாடுங்கிறதுக்கு கீழே புதிதாக ஒரு 3 பகுதியை சேர்த்துருக்கோம். என்னென்னு பார்ப்போமா? நுழையும் முன் இதுதான் முதல்ல இருக்கும். அதற்கு அடுத்ததாக கருத்துருவாக்க தருணம், கடைசியாக கற்றலின் தருணம். இந்த 3 பகுதிகளும் செயல்பாடுங்கிற தலைப்பின் கீழே இருக்கும். எல்லா செயல்பாட்டிலையுமே இந்த 3 தலைப்புகளும் இருக்குமா அப்படின்னா, அந்தந்த செயல்பாடுகளின் தேவைக்கு ஏற்ப ஒரு தலைப்போ 2 தலைப்போ 3 தலைப்புகளுமோ இடம்பெறும். இந்த 3 தலைப்புகளில் நுழையும் முன் பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. குச்சிகள் இங்கே, வடிவங்கள் எங்கே? இது என்ன பாடமாக இருக்கும்? வெரி குட், நீங்களே யோசிச்சிருப்பீங்க. இது வடிவியல். வடிவங்கள்னு கேட்டாவே வடிவியல். வடிவியல் பாடத்தில் இந்த பருவத்தில் சதுரத்தின் சுற்றளவினை வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி கண்டறியும் முறையை அறிமுகப்படுத்த போகிறோம். ஸோ இந்த பாடப்பொருள் சார்ந்து மாணவர்கள்ட்ட ஒரு ஆர்வத்தை தூண்டணும். அதுக்காக இது மாதிரி குச்சிகளை கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே பாருங்களேன், நுழையும் முன் அது என்ன கொடுத்துருக்கோம்? மாணவர்களை 2 குழுக்களாக பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு குழுவிடமும் 20 தென்னங்குச்சிகளை வழங்க வேண்டும். அதை வச்சு அவங்க 5 வெவ்வேறு வகையான நாற்கரங்களை உருவாக்கணும். ஒவ்வொரு நாற்கரத்தின் சுற்றளவையும் அளவுகோலை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். அவங்க 2ஆம் பருவத்திலேயே நாற்கரங்களின் சுற்றளவை கண்டுபிடிக்கும் முறை பற்றி தெரிஞ்சதுனால ஒவ்வொரு குழுவும் வேக வேகமாக அதை கண்டுபிடிச்சி நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாணவர்களிடம் ஒரு புதிய கற்றல் விளைவினை கற்க தொடங்குவதற்கு முன் அந்த கருத்து சார்ந்த ஒரு கதையோ ஒரு கலந்துரையாடலோ ஒரு விளையாட்டோ கொடுத்துருப்போம். அது அந்த பாடப்பொருள் சார்ந்து ஒரு ஆர்வமூட்டக்கூடியதாக இருக்கும். அந்த ஆர்வமூட்டும் செயல்பாடே நுழையும் முன் ஆகும்.